புதுதில்லியில் இருக்கும் ஹனுமான் கோவில் ஒரு சில பதிவுகளை இங்கே காணலாம். கோவிலில் நுழைந்தவுடன் முதலில் நம் கண்ணில் தெரிவது சித்தி புத்தியுடன் இருக்கும் பிள்ளையார். மூஷிக வாகனம் பிள்ளையாரை தொடர்ந்து சிவன், பார்வதி, ராதா, கிருஷ்ணா, ஹனுமான். இங்கே ஒரு விசேஷம் என்னென்னா, ஹனுமான் திருமுகி ஃபார்மில் இருக்கார், பஞ்சமுகி ஃபார்மில் இருக்கார். சிஷ்யர்களெல்லாம் சுற்றின்னு இருக்கக்கூடிய டீச்சராக இருக்கார். 7 குதிரைகளை ரதமாக வைத்துக்கொண்டு பவனி வரும் சூரிய பகவான் கிட்ட கற்றுக்கக்கூடிய சிஷ்யனாக இருக்கார். அதே மாதிரி நெஞ்சை பொழந்துட்டு ஸ்ரீராமச்சந்திரனையும் சீதா தேவியும் நெஞ்சிலேருந்து காமிக்கக்கூடிய ஆஜானுபாகுவாக இருக்கார். இன்னும் நலையா लक्ष्मी, पार्वती, सरस्वती, तीनों को हम त्रिदेवी जो बोलते हैं. हिंदी रूप में उनका जो मंदिर है जम्मू में जय माता दी करके पूछते हैं, उसी की डिपिक्ट करने के लिए यहाँ पे एक मंदिर है. मंदिर का नाम हनुमान मंदिर ही है. वहाँ पे गुफाओं के अंदर माता दी का भी दर्शन लेंगे. जय माता दी. நவகிரகங்களுக்குன்னு தனி சன்னதி, சனீஸ்வர பகவானுக்குன்னு தனி சன்னதி, கால பைரவருக்குன்னு தனி சன்னதி. இதெல்லாம் கடந்து வந்தோம்னா நம்மளுக்கு பார்க்கடலில் படுத்துட்டு இருக்கக்கூடிய லக்ஷ்மி நாராயணர் விஷ்ணுவாக பார்க்கலாம். அதே மாதிரி சபரி ஆசிரமத்தோட சினாரியோ பார்க்கலாம். இதை தவிர்த்து செந்தூர் ஆஞ்சநேயர் விசேஷமாக இருக்குது. இதை தவிர்த்து ஜம்மு காஷ்மீரில் இருக்கக்கூடிய ஜெய் மாதாதின்னு சொல்லக்கூடிய அந்த பார்வதி, லக்ஷ்மி, சரஸ்வதி 3 தேவிகளையும் பிண்ட ரூபத்தில் இருக்கக்கூடிய தரிசனம். அதையும் தொடர்ந்து, இது குகைக்குள்ளே இருக்குது, அதையும் தொடர்ந்து உள்ளே போனோம்னா மாடியிலே குகையில் நம்மளுக்கு இந்த எல்லா மாதாக்கள் நவராத்திரி அப்போ நம்ம பூஜிப்போம் இல்லையோ, 9 மாதாக்கள், அந்த மாதாக்கள்லாம் அந்தந்த ஃபார்மில் வச்சு நம்ம பூஜை பண்ணிக்கலாம். இதை தவிர்த்து மெயின் கோவில் எங்கே இருக்குன்னா, அந்த கோயிலுக்குள்ளே போயிட்டு வந்தோம்னா என்னமோ உலகத்தையே பார்த்து திருப்தியாக இருக்கும். அத்தனை டெய்டிஸும் யாரை வேணுமோ நம்ம அங்கே பார்த்துக்கலாம். ஆஜானுபாகுவாக நம்ம தோளுக்கு மேலே இருக்கக்கூடிய பெருமாள், தாயார், சிவன், பார்வதி, எல்லா தாயார் எல்லா பெருமாளையும் பார்த்துட்டு ஹைலைட்டு கோசேவை, கோசாலையும் பார்த்துட்டு வெளியில் வரலாம். ஜட்டாயும் லக்ஷ்மணனும் இருக்கிறச்சே ராமர் சிவபெருமானுக்கு சிவலிங்க ரூபத்தில் பூஜை பண்ணுறது, அது அந்த சீனும் நிறையா இருக்குது. அதே மாதிரி பார்க்கடலில் இருக்கிற மாதிரி படுத்துட்டுருக்கிற நாராயணம் சயனகோலம், அதுவும் நல்லா இருக்குது. அது மாதிரி சபரி ஆசிரமத்தில் சபரி ஃப்ரூட்ஸ் எல்லாம் சரியாக இருக்கான்னு பார்த்துட்டு பெருமாளுக்கு அம்சி பண்ணுற மாதிரி, அதுவும் நல்லா இருக்குது. ராமர் சுற்றி அந்த ஹனுமான் எங்கே பார்த்தாலும் ராமர் ஹனுமானாகவே இருக்குது. இது எல்லாத்தையும் நீங்கள் அவசியம் போய் பாருங்கோ. இது மட்டும் இல்லை, 1000 டெம்பிள்ஸ்க்கு மேலே நம்ம எல்லா வீடியோஸையும் கவர் பண்ணி எங்கெங்கெல்லாம் அப்ரூவல்லாம் முடியறதோ அங்கங்கெல்லாம் எடுத்து நாங்கள் கவர் பண்ணி போட்டுருக்கோம். நீங்கள் எல்லா வீடியோஸையும் பாருங்கள். நம்ம மனுஷங்க எல்லாருக்கும் நம்மளுடைய கோயில்களை பற்றி நிறைய தெரியணும், அதனால தான் இந்த வீடியோஸ் அனுப்பிச்சிட்ருக்கோம். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் ஒரு தடவை பண்ணிவிட்டு வீடியோஸ், ஷார்ட்ஸ், லைவ் எல்லாத்தையும் பார்த்துட்டு உங்களுடைய நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் பகிர்ந்துக்க மாதிரி வேண்டிக்கிறோம். ஸ்ரீராம ராம ராமேதி ரமே ராமே மனோரமே சகஸ்ரநாம தத்துல்யம் ராமநாம வரானனே. பெருமாள் நாமம் என்றும் நம்ம நினச்சிட்டே இருக்கணும். ஒருத்தர் கேட்டார், எதுக்கு டெய்லி பெருமாள் பற்றி போடுறீங்கன்னு. டெய்லி சாப்பிட்றோம், டெய்லி ஜீவிக்கணும் இல்லையா? அது மாதிரி பெருமாள் நாமம் டெய்லி பண்ணால் தான் நம்மளுடைய space between me and my Hari should be very less. Nama brings it together. Radhe Krishna.